யா அல்லாஹ், சத்தியத்தை மக்களுக்கு சத்தியமாகும், அசத்தியத்தை மக்களுக்கு அசத்தியமாகும் காட்டிவிடு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இவ்வுலகிலே மனிதர்களாகிய எம்மை படைத்து நாம் இவ்வுலகிலே எவ்வாறு வாழ வேண்டும் என்கின்ற பூரணமான வழிகாட்டலையும் வழங்கியிருக்கின்றான். அந்த அல்லாஹினுடைய வேதமானது இவ்வுலகிலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் அதனை நேர்த்தியாக நாம் செய்து கொள்ளும் பொருட்டு எமக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றது. நாம் இவ்வுலகிலே செய்யக்கூடிய எம்முடைய அன்றாட செயற்பாடுகளுக்கும் இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. அதேபோன்று எம்முடைய மறுமை வாழ்க்கையை நாம் ஈடேற்றமாக ஆக்கிக் கொள்வதற்காக வேண்டி நாம் எவ்வாறு அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் என்பதனை குறித்தும் இஸ்லாம் எமக்கு வழிகாட்டுகின்றது. இப்படி ஒவ்வொரு அம்சமாக எமக்கு வழிகாட்டி தரக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கமானது நாம் ஒவ்வொருவரும் அன்றாடம் உட்கொள்ளக்கூடிய உணவு விடயத்திலும் இஸ்லாம் எமக்கு மிக தெளிவான ஒரு வழிகாட்டலை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இவ்வுலகிலே அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட அதிகமான உயிரினங்கள் உணவின் பால் தேவையுள்ள உயிரினங்களாக காணப்படுகின்றன. ஒவ்வொரு உயிரினமும் இந்த உலகிலே வாழுகின்ற போது அதற்கு தேவையான உணவை அது அடைந்து கொள்வதன் மூலமாகவே அது தன்னுடைய வாழ்க்கையை மேற்கொள்கின்றது. உணவு என்ற ஒரு விடயம் தடைப்பட்டுவிட்டால் ஒரு சில நாட்களிலேயே அந்த உயிரினமானது மரணத்தை தழுவிவிடும். அந்த அளவிற்கு முக்கியமான ஒரு அம்சமாக அல்லாஹு தஆலா உணவு என்ற ஒரு விடயத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். இந்த உணவினுடைய விடயத்திலே இஸ்லாம் எமக்கு பல்வேறுபட்ட விடயங்களை சொல்லித் தருகின்றது. இவ்வுலகிலே யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒவ்வொருவரும் உணவின் பால் தேவையுள்ளவர்கள். நபிமார்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கும் உணவு தேவை என்ற ஒன்று இருக்கின்றது. அல்லாஹு தஆலா இதனை சூரா அன்பியா என்ற அத்தியாயத்தின் 21வது வசனத்திலே சொல்லிக் காட்டுகின்ற போது, வமா ஜஅல்நாஹும் ஜஸதன் லா யஅகுலூன அத்-தஆம், நபிமார்களுக்கு அவர்களது உடலை உணவு உட்கொள்ளாத உடல்களாக நாம் அமைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றான். அதே போன்று சூரா ஃபுர்கான் என்ற அத்தியாயத்தின் 20வது வசனத்திலும் சொல்லுகின்றான், வமா அர்சல்னா கப்லக மினல் முர்சலீன் இல்லா இன்னஹும் லயஅகுலூன அத்-தஆம் வயம்ஷூன ஃபில் அஸ்வாக்.
உங்களுக்கு முன்னர் நாம் எந்த ஒரு தூதரை அனுப்பியிருந்தாலும் அந்த தூதர் உணவு உட்கொள்ளாதவராக இருக்கவில்லை. அதே போன்று அவர் கடை வீதிகளிலே நடமாடக்கூடியவராகவும் இருந்திருக்கின்றார் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். இப்படி இந்த உலகத்திற்கு அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு எமக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக அனுப்பப்பட்ட தூதர்களுக்கும் உணவு என்ற ஒரு அம்சமானது தேவையான ஒரு விடயமாகவே காணப்பட்டிருக்கின்றது என்பதனை அல்லாஹ்வினுடைய வேதமானது எமக்கு சான்று பகர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த உலகிலே வாழக்கூடிய எமக்கு நாம் ஆசைப்படக்கூடிய எல்லா வகையான உணவுகளையும் சாப்பிட முடியுமா என்று கேட்டால் அந்த விடயத்திலும் அல்லாஹ் எமக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றான். சூரா அன்பால் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா எமக்கு ஒரு சில விடயங்களை சொல்லி காட்டுகின்ற போது அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட காரணத்தை சொல்லி காட்டுகின்றான். சூரா அன்பால் என்ற அத்தியாயத்தின் 157வது வசனத்திலே. அந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா யஅமுருஹும் பில் மஅரூஃப் வ யன்ஹாஹும் அனில் முன்கர், அந்த தூதர் என்ன செய்கின்றார் என்றால் அவர் மக்களுக்கு நன்மையான விடயங்களை செய்யும்படி கட்டளையிடுகின்றார், தீமையான அம்சங்களை தவிர்ந்து கொள்ளுமாறும் கட்டளையிடுகின்றார். வயுஹில்லு லஹுமுத் தய்யிபாத் வயுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ், அது மட்டுமல்லாமல் எம்மிடமிருந்து அனுப்பப்பட்ட அந்த தூதரை பொறுத்தவரையிலே அந்த தூதர் மக்களுக்கு நல்லவற்றை ஹலாலாக ஆக்கி தீயவற்றை அவர் ஹராமாக ஆக்குகின்றார் என்று அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அனுப்பப்பட்டு அவர்கள் இவ்வுலகிலே செய்த பல்வேறு பணிகளிலே ஒரு பணியாக அவர் நல்ல விடயங்களை ஆகுமாக ஆக்கி வைத்து தீய விடயங்களை அவர் ஹராமானதாக ஆக்கி வைக்கின்றார் என்று அல்லாஹ் இந்த இடத்திலே சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று சூரா மாயிதா என்ற அத்தியாயத்தின் 4வது வசனத்திலே சொல்லுகின்ற போது யஸ்அலூனக மாதா உஹில்ல லஹும், நபியே அவர்கள் உங்களிடத்திலே வந்து அவர்களுக்கு எவை அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன, எவை ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கின்றன என்று உம்மிடத்திலே வினவுகின்றார்கள். குல் உஹில்ல லகுமுத் தய்யிபாத், இப்படி எது எங்களுக்கு ஹலால் என்று கேட்கக்கூடிய அவர்களுக்கு உங்களுக்கு நல்லவைகள் ஹலாலாக ஆக்கப்பட்டுள்ளன என்று நபியே நீங்கள் பதில் கூறுவீராக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இப்படி அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக எமக்கு நல்லவற்றை ஹலாலானதாகவும் தீயவற்றை ஹராமானதாகவும் ஆக்கி வைத்திருக்கின்றான். சூரா பக்ரா என்ற அத்தியாயத்தின் 57வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற போது குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும், நாம் உங்களுக்கு வழங்கிய நல்லவற்றிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அராஃப் என்ற அத்தியாயத்தின் 160வது வசனத்திலும் அதே விடயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும், நாம் உங்களுக்கு அளித்த நல்லவற்றிலே இருந்து நீங்கள் சாப்பிடுங்கள். இப்படி அல்லாஹு தஆலா அவன் எமக்கு வழங்கியவற்றிலே அதிலே நல்லவற்றை தெரிவு செய்து நாம் உட்கொள்ளுமாறு அல்லாஹ் எமக்கு கட்டளையிடுகின்றான். அதே போன்று சூரா தாகா என்ற அத்தியாயத்தின் 81வது வசனத்திலும் இதே விடயத்தை சொல்லி காட்டுகின்றான். குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும், நாம் உங்களுக்கு அளித்த நல்லவற்றிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள். இப்படி அல்லாஹ் எமக்கு வழங்கியவற்றிலே இருந்து நாம் நல்லவற்றை நாம் உட்கொள்ளக்கூடிய உணவுப் பொருட்களாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை அல்லாஹ் எமக்கு வலியுறுத்துகின்றான்.
அதே போன்று பக்கரா என்ற அத்தியாயத்தின் 172வது வசனத்திலே சொல்லுகின்ற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு குலு மின் தையிபாத்தி மா ரஸக்னாக்கும், நம்பிக்கையாளர்களே, நாம் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய நல்லவற்றிலே இருந்து நீங்கள் சாப்பிடுங்கள். அதே போன்று சூரா நஹல் என்ற அத்தியாயத்தின் 114வது வசனத்திலும் சொல்லி காட்டுகின்றான், ஃபகுலு மிம்மா ரஸககுமுல்லாஹு ஹலாலன் தய்யிபா, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய ஹலாலான தூய்மையானவற்றிலே இருந்து நீங்கள் சாப்பிடுங்கள். அதே போன்று பக்கரா என்ற அத்தியாயத்தின் 168வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்ற போது, யா அய்யுஹன் நாஸ் குலு மிம்மா ஃபில் அர்லி ஹலாலன் தய்யிபா, பூமியிலே இருக்கக்கூடியவற்றிலே நீங்கள் ஹலாலான தூய்மையானவற்றை சாப்பிடுங்கள். இப்படி நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பல்வேறுபட்ட இடங்களிலே நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலே ஹலாலான தூய்மையானவற்றை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று எமக்கு ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கின்றான். எனவே நாம் விரும்பிய பிரகாரம் அல்லாஹுவினால் இவ்வுலகிலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் உட்கொள்ள முடியாது. எவை தூய்மையானவைகளாக அல்லாஹுவினால் ஹலாலாக ஆக்கப்பட்டவைகளாக இருக்கின்றனவோ அவற்றை மட்டுமே நாம் சாப்பிட வேண்டும். அதுவே எங்களுக்கு உகந்ததாகும் என்ற வகையில் பல்வேறு வசனங்களிலே அல்லாஹ் எம்மை பார்த்து சொல்லுகின்றான். எப்படி எமக்கு அல்லாஹு தஆலா நல்லவற்றிலே இருந்து சாப்பிடுமாறு கட்டளையிட்டிருக்கின்றானோ, தூய்மையான ஹலாலானவற்றை உட்கொள்ளுமாறு கட்டளையிட்டிருக்கின்றானோ, அதே கட்டளையையே நபிமார்களுக்கும் வழங்கியிருந்தான். இதனை சூரா முஃமினூன் என்ற அத்தியாயத்தின் 51வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும். யா அய்யுஹர் ருசுல் குலு மினத் தய்யிபாத்தி வஅமலு சாலிஹா, தூதர்களே, நீங்கள் நல்லவற்றிலே இருந்து சாப்பிடுங்கள். வஅமலு சாலிஹா, நல்ல அமல்களையும் நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா தூதர்களை பார்த்தும் கட்டளையிட்டிருந்தான். இப்படி நாம் ஒவ்வொருவரும், அது அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு தூதராக இருந்தாலும் சரி, அவரும் இவ்வுலகிலே காணப்படக்கூடிய எல்லா வகையான உணவுப் பொருட்களையும் உட்கொள்ள முடியாது. அவரும் அந்த உணவுப் பொருள் தூய்மையானதா ஹலாலானதா என்பதனை பார்த்து தான் உட்கொள்ள வேண்டும் என்பதனை மேலே சொல்லப்பட்ட அல் குர்ஆனிய வசனங்கள் மிக தெளிவாக எமக்கு விளக்கப்படுத்துகின்றன. எனவே நாம் அன்றாடம் உட்கொள்ளக்கூடிய உணவுப் பொருட்களினுடைய விடயத்திலே மிக ஆழமாக கவனம் செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். எல்லோரும் சாப்பிடுகின்றார்கள் என்பதற்காக நாமும் நாம் விரும்பியவற்றையெல்லாம் சாப்பிடுவதற்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கவே இல்லை. நாம் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் தூய்மையான பொருட்களாக, அல்லாஹுவினால் எமக்கு அனுமதி அளிக்கப்பட்ட பொருட்களாக இருக்க வேண்டும் என்பதனை நாம் மேலே அவதானித்தோம். நாம் ஏன் தூய்மையான ஹலாலானவற்றையே சாப்பிட வேண்டும் என்று கேட்டால், அதனை எமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே 2393வது இலக்கத்திலே பதிவு செய்யப்படுகின்றது. இந்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா அய்யுஹன் நாஸ் இன்னல்லாஹ தய்யிபுன், மக்களே, நிச்சயமாக அல்லாஹ் தூய்மையானவன். லா யக்பலு இல்லா தய்யிபா, அவன் தூய்மையானவற்றை தவிர வேறு எதனையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். வ இன்னல்லாஹ அமரல் முஃமினீன பிமா அமர பிஹில் முர்சலீன், அல்லாஹ் தூதர்களுக்கு எதனை கட்டளையிட்டிருந்தானோ அதனையே நம்பிக்கையாளர்களுக்கும் கட்டளையிட்டிருக்கின்றான். அல்லாஹுவினால் அனுப்பப்பட்ட தூதர்களுக்கு அல்லாஹ் எதனை கட்டளையாக பிறப்பித்திருந்தானோ அதே கட்டளையையே நம்பிக்கையாளர்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றான். அது என்ன கட்டளை என்றால், நாம் மேலே பார்த்த ஒரு அல் குர்ஆனிய வசனத்தை அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் அந்த இடத்திலே ஓதி காட்டுகின்றார்கள்.
யா அய்யுஹர் ருசுல் குலு மினத் தய்யிபாத்தி வஅமலு சாலிஹா. தூதர்களே, நீங்கள் நல்லவற்றிலே இருந்து சாப்பிடுங்கள், நல்ல அமல்களையே செய்யுங்கள். இன்னி பிமா தஅமலூன அலீம், நிச்சயமாக நான் நீங்கள் செய்கின்ற அம்சங்களை அறிந்தவனாக இருக்கின்றேன். வகால் யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும். சொல்லிவிட்டு அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் தொடர்ந்து இன்னும் ஒரு அல் குர்ஆனிய வசனத்தையும் ஓதி காட்டினார்கள். நம்பிக்கை கொண்டவர்களே, நாம் உங்களுக்கு வழங்கிய நல்லவற்றிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள் என்ற அல் குர்ஆனிய வசனத்தையும் அந்த இடத்திலே தன்னுடைய தோழர்களுக்கு ஓதி காட்டிவிட்டு சும்ம ذكر الرجل, பிறகு ஒரு மனிதரை பற்றி அந்த இடத்திலே சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த மனிதர் யார் என்றால் யுதீலு சஃபர், அவர் நீளமான ஒரு பிரயாணம் செய்கின்றார். மிக நீண்ட தூரத்தை நோக்கி ஒரு பிரயாணத்தை அந்த மனிதர் மேற்கொள்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு மனிதரை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த மனிதருடைய பிரயாணம் எந்த அளவிற்கு நீளமாக இருக்கின்றதென்றால் அஷ்அஸ அக்பர, அந்த மனிதர் அந்த பிரயாணத்தினுடைய நீளத்தின் காரணமாக அவருடைய உடலெல்லாம் புழுதி படிந்த நிலைமையிலே அவர் இருக்கின்றார். அவருடைய தலை முடிகளெல்லாம் பரட்டையான நிலைமையிலே அவர் இருக்கின்றார். மிக நீண்ட ஒரு பிரயாணத்தை அந்த மனிதர் மேற்கொண்டிருக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இருக்கக்கூடிய அந்த தோழர்களுக்கு அந்த பிரயாணத்தினுடைய சிரமம் எந்த அளவு என்பதனை அவர்கள் மிக தெளிவாக உணர்ந்து கொண்டிருப்பார்கள். இன்று எமக்கு பிரயாணம் செய்வதற்காக பல்வேறுபட்ட வசதிகள் காணப்படுகின்றன. ஆனால் அன்றைய காலத்திலே அவர்களுக்கு கழுதை, குதிரை, ஒட்டகம் போன்ற வாகனங்களே காணப்பட்டன. அந்த வாகனங்களிலே அவர்கள் ஏறி மிக நீண்ட தூர பிரயாணங்களை மேற்கொண்டார்கள். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை குறித்து அந்த இடத்திலே ஞாபகப்படுத்துகின்றார்கள். அவர் நீண்ட ஒரு பிரயாணத்தை மேற்கொள்கின்றார். உதாரணத்திற்கு அவர் ஒட்டகத்திலே செல்லுகின்றார் என்று வைத்துக் கொள்வோம். இப்படி செல்லக்கூடிய அந்த நபர் பிரயாணத்தினுடைய தூரத்தின் காரணமாக அவருடைய உடலிலெல்லாம் புழுதி படிந்து அவருடைய தலையெல்லாம் முடிகளெல்லாம் பரட்டையான நிலைமையிலே அவர் காணப்படுகின்றார். அந்த நேரத்திலே அவர் யமுத்து யதைஹி இலஸ்ஸமா, என்ன செய்கின்றார் என்றால் அவர் தன்னுடைய இரண்டு கைகளையும் வானத்தை நோக்கி உயர்த்தி யா ரப் யா ரப், எனது ரப்பே எனது ரப்பே என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார். அவர் அந்த பிரயாணத்திலே பல்வேறுபட்ட சிரமங்களை எதிர்நோக்கி இருப்பார். உணவு அவருக்கு இல்லாமல் இருக்கும், போதிய அளவு குடிநீர் வசதிகள் இல்லாமல் இருக்கும், தங்குவதற்கான இடவசதிகள் இல்லாமல் இருக்கும். பல்வேறுபட்ட கஷ்டங்களோடு அவர் அந்த பிரயாணத்தை மேற்கொள்கின்றார். இப்படி அந்த பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய அந்த நபர் ஒரு கடினமான சூழ்நிலையை எதிர்நோக்கி கொண்டு எனது ரப்பே எனது ரப்பே என்று தனது இரண்டு கைகளையும் வானத்தை நோக்கி உயர்த்தி அவர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்றார். அவருக்கு அங்கே அவருடைய தேவைகளை யாரிடத்திலே சொல்வது என்று தெரியாது. இன்னொருவரிடத்திலே கேட்டு அவருடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. அவர் செல்லக்கூடிய வழியிலே மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதிகளை அவர் அடைந்தாலும் கூட மக்கள் அனைவரையும் இவருக்கு தெரியாது. யார் இவர் என்று அவர்களுக்கும் தெரியாது. பிரயாணம் செய்யக்கூடிய இவருக்கும் அந்த கிராமங்களிலே இருக்கக்கூடியவர்கள் யார் என்று தெரியாது. அவர்களிடத்திலே உதவி கேட்டால் கிடைக்குமா கிடைக்காதா என்று தெரியாது. இப்படி கடினமான ஒரு சூழ்நிலையிலே இந்த மனிதர் இருந்து கொண்டு தன்னுடைய இரண்டு கைகளையும் வானத்தை நோக்கி உயர்த்தி இவர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்றார். யா அல்லாஹ், எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் ஏற்பட்டிருக்கின்றது, எனக்கு இதனை நிறைவு செய்துதா. எனக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது, எனக்கு தண்ணீர் ஏற்பாடு செய்துதா. என்னுடைய இந்த பிரயாணத்திலே எனது வாகனம் நோய்வாய்ப்பட்டு விட்டது, நான் ஏறி வரக்கூடிய இந்த ஒட்டகம் நோய்வாய்ப்பட்டு விட்டது, இதனை நீ சுகப்படுத்தினால்தான் எனக்கு பிரயாணத்தை மேற்கொள்ள முடியும் என்று அவருக்கு எத்தனையோ விதமான சிரமங்கள், எத்தனையோ விதமான கஷ்டங்கள் அந்த பிரயாணத்திலே இருக்கும். இப்படி அவர் தான் எதிர்நோக்கக்கூடிய சிரமங்களுக்காக
அந்த கஷ்டங்களுக்காக அவர் தனது கையை தூக்கி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்றார். சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், வமத்அமுஹு ஹராம். இப்படி தனது 2 கைகளையும் வானத்தை நோக்கி உயர்த்தி எனது ரப்பே எனது ரப்பே என்று தனது தேவைகளை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே எடுத்து வைக்கின்றார் இந்த மனிதர். இவர் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் ஹராமான உணவுகளாகும். வமஷ்ரபுஹு ஹராம். இவர் குடிக்கக்கூடிய குடிபானங்களும் ஹராமான குடிபானங்களாகும். வமல்பசுஹு ஹராம். இவர் அணிந்திருக்கக்கூடிய ஆடைகளும் ஹராமான ஆடைகளாகும். வகுதிய பில் ஹராம். ஹராத்திலேயே இவர் வளர்க்கப்பட்டிருக்கின்றார். ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு. இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு இவருடைய பிரார்த்தனைக்கு எவ்வாறு பதிலளிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார். எனவே இந்த நபிமொழியானது எங்களுக்கு உணர்த்தக்கூடிய விடயம் என்னவென்றால், நாம் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள், நாம் அருந்தக்கூடிய குடிபானங்கள், நாம் அணியக்கூடிய ஆடைகள் ஹலாலானவைகளாக காணப்பட வேண்டும். அவைகள் ஹராமானவைகளாக இருக்குமாக இருந்தால் நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதன் மூலமாக அந்த பிரார்த்தனைக்கான பதிலை எம்மால் அல்லாஹ்விடத்திலே எதிர்பார்க்க முடியாது. எமக்கு ஒரு தேவை என்று வருகின்றது, நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றோம், ஆனால் எம்முடைய பிரார்த்தனைக்கு பதிலளிக்கப்பட மாட்டாது. காரணம் என்னவென்றால், நாம் சாப்பிடுகின்ற உணவுப் பொருட்கள், நாம் அருந்தக்கூடிய குடிபானங்கள், நாம் அணியக்கூடிய ஆடைகள் ஹராமானவைகளாக இருக்கின்றன. நாம் யோசிக்கலாம், நாம் இந்த ஒரு விடயத்திற்காக அல்லாஹ்விடத்திலே எத்தனையோ தடவைகள் பிரார்த்தித்திருக்கின்றேன், 10-15 வருடங்களாக இந்த தேவையை நிறைவேற்றி தருமாறு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்திருக்கின்றேன், ஏன் எனக்கு அல்லாஹ் பதிலளிக்கவில்லை என்று நாம் யோசித்து பார்த்தால், இங்கே எம்மை நாம் சீர்திருத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அல்லாஹ் எமக்கு பதிலளிக்க மாட்டான். ஏனெனில் நாம் அருந்துகின்ற குடிபானங்களும், நாம் உட்கொள்ளுகின்ற உணவுப் பொருட்களும், அணிகின்ற ஆடைகளும் ஹராம். இப்படி இருக்கக்கூடிய நிலைமையிலே அல்லாஹ்வினுடைய பதிலை எம்மால் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாது. அப்படி நாம் எதிர்பார்ப்பதன் மூலமாக எந்த பிரயோசனமும் எமக்கு கிடைக்கப் போவதும் கிடையாது. எனவே ஏன் நாம் ஹலாலான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்று கேட்டால், எம்முடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுவதற்கான தடையாக, எம்முடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கு தடையாக ஹராமான உணவுப் பொருட்கள் காணப்படுகின்றன என்ற அம்சத்தை நாம் ஒவ்வொருவரும் எமது உள்ளங்களிலே ஆழமாக பதித்து வைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். ஹராமான உணவுப் பொருட்களை சாப்பிட்டுக் கொண்டு நாம் எவ்வளவுதான் அமல் இபாதத்துகளிலே ஈடுபட்டு எவ்வளவுதான் பிரார்த்தனைகளை செய்து கொண்டிருந்தாலும் சரி, அந்த பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹ்விடத்திலே இருந்து பதில் கிடைக்கப் போவதே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காலத்தை குறித்து எங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றார்கள். ஸஹீஹுல் புகாரியிலே 2059வது இலக்கத்திலே இந்த செய்தி பதிவு செய்யப்படுகின்றது. இந்த செய்தியையும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். சொன்னார்கள், யஅதி அலன் நாஸி ஸமானுன். மக்களுக்கு ஒரு காலம் வர இருக்கின்றது. எதிர்காலத்திலே மக்கள் ஒரு காலத்தை எதிர்நோக்க காத்திருக்கின்றார்கள். லா யுபாலில் மர்உ மா அகத மின்ஹு அமினல் ஹலால் அமினல் ஹராம். அந்த காலத்தை பொறுத்தவரையிலே ஒரு மனிதன் தான் எதிலிருந்து எடுத்துக் கொள்கின்றானோ அது ஹலாலானதா அல்லது ஹராமானதா என்பதனை அந்த காலம் வருகின்ற போது அங்கே அவன் பொருட்படுத்த மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். மக்களுக்கு ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே தான் எடுத்துக்கொள்ளக்கூடியவைகள் அவை ஹலாலானவைகளா ஹராமானவைகளா என்று
பொருட்படுத்தாத ஒரு காலம் மக்களுக்கு வரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த காலத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம் என்பதனை இன்று எங்களுடைய உணவுப் பொருட்கள், இன்று எமது சந்தைகளிலே விற்கப்படக்கூடிய உணவுப் பொருட்கள் மிக அழகாக அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. நாம் இன்று பல்வேறு பொதிகளிலே உணவுகளை எடுத்து சாப்பிடுகின்றோம். பொதி செய்யப்பட்ட பல்வேறுபட்ட உணவுகள் கண்களை கவரக்கூடிய அமைப்பிலே, சிறுவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய அமைப்பிலே காணப்படுகின்றன. அந்த பொதிகளிலே காணப்படக்கூடிய உணவுகள் அவை எவற்றினால் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன என்பதனை நாம் அறிந்து கொள்ள முடியாத அமைப்பிலே அதிலே சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய மூலப்பொருட்களுக்குரிய பெயர்கள் அடையாளப்படுத்தப்படுகின்றன. அந்த பொதியிலே எடுத்து நாம் பார்த்தால் அதனை சாதாரணமாக வாசித்து பார்க்கக்கூடிய ஒரு நபருக்கு இதிலே எதனை கலந்திருக்கின்றார்கள், இந்த உணவிலே எது பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது, இந்த பொதியிலே பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய உணவுகள், இதிலே சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய சேர்மானங்கள் அல்லாஹ்வினால் ஹலாலாக ஆக்கப்பட்டவைகளா அல்லது அல்லாஹ் எம்மீது ஹராமாக ஆக்கியவைகளா என்று எம்மால் அதனை பார்த்து அறிந்து கொள்ள முடியாத அமைப்பிலே அதனுடைய பெயர்கள் அடையாளப்படுத்தப்படுகின்றன. எனவே இந்த நபிமொழியை நாம் சரியாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். தான் எடுத்துக்கொள்வது ஹலாலா ஹராமா என்று ஒரு மனிதன் பொருட்படுத்தாத ஒரு காலம் வரும். அந்த காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் எமக்கு தேவையான, எமக்கு விருப்பமான பல்வேறுபட்ட உணவுப் பொருட்களை வாங்கி வாங்கி சாப்பிடுகின்றோம். பல்வேறுபட்ட சுவைகளிலே எமக்கு அந்த உணவுப் பொருட்கள் கிடைக்கின்றன. இப்படி நாம் வாங்கி எம்முடைய பணத்தை கொடுத்து சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் ஹலாலா ஹராமா என்பதனை எம்மால் சரியாக அறிந்து கொள்ள முடியாத நிலைமையிலேயே அந்த உணவுப் பொருட்களை நாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம். இப்படி சாப்பிட்டு விட்டு அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்திக்கின்றோம். எம்முடைய பிரார்த்தனைக்கு என்ன நடக்கும்? அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? நாம் ஒவ்வொருவரும் கட்டாயமாக யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே தான் அல்லாஹு தஆலா எமக்கு ஹலாலானவற்றையே சாப்பிடுமாறு கட்டளையிட்டிருக்கின்றான். நாம் ஹலாலானவற்றை மட்டுமே சாப்பிட்டு வளருகின்ற போது, ஹலாலானவற்றின் மூலமாகவே எம்முடைய உடம்பை வளர்த்திருக்கின்ற போதுதான் எம்முடைய பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹ்விடத்திலே இருந்து பதில் கிடைக்கும். நாம் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை ஹராமா ஹலாலா என்று அறிந்து கொள்ள முடியாத நிலைமையிலே, இது ஹராமா ஹலாலா என்று தெரியாமலேயே நாம் சாப்பிடக்கூடிய இந்த காலப்பகுதியிலே எம்முடைய பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹ் பதிலளிப்பானா? நாம் ஒவ்வொருவரும் கட்டாயமாக யோசித்து பார்க்க வேண்டும். நாம் எமது மறுமை வாழ்க்கைக்காக இந்த இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்றோம். நாம் பல்வேறுபட்ட சிரமங்களை இந்த இஸ்லாத்திலே வாழுவதற்காக எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்றோம். இப்படி நாம் எதிர்நோக்கக்கூடிய சிரமங்களிலே ஒன்றாக நாம் அன்றாடம் உட்கொள்ளக்கூடிய உணவுப் பொருட்களும் காணப்படுகின்றன. நாம் எதனை உட்கொண்ட போதிலும் சரி, இந்த உணவு ஹலாலா அல்லது ஹராமா என்பதனை நாம் யோசித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே நாம் அன்றாடம் உட்கொள்ளக்கூடிய உணவு வகைகளை பொறுத்தவரையிலே அதிலே பல்வேறுபட்ட ஹராமான விடயங்கள் கலக்கப்பட்டிருக்கின்றன. அதனை பற்றிய எந்தவிதமான சிந்தனையும் இல்லாமல், அதனை பற்றிய சரியான தெளிவுகள் இல்லாமல் நாங்கள் அன்றாடம் எத்தனையோ வகையான ஹராமான உணவுகளை உட்கொண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த ஹலால் ஹராம் தொடர்பாக இஸ்லாம் எமக்கு பல்வேறுபட்ட விடயங்களை தெளிவுபடுத்துகின்றது. அல்லாஹு தஆலா படைத்திருக்கக்கூடிய விடயங்களிலே அதிகமானவைகள் ஹலாலாக காணப்படுகின்றன. குறிப்பிட்ட சில விடயங்களை மட்டுமே அல்லாஹ் எமக்கு உட்கொள்வதற்கு தடையாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அல்லாஹுவினால் படைக்கப்பட்ட உணவுப் பொருட்கள், இந்த உணவுப் பொருட்களை மனிதர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், பல்வேறு பொருட்களை ஒன்று சேர்த்து ஒரு வித்தியாசமான உணவுப் பொருளை தயாரிக்கின்றார்கள். அந்த உணவுப் பொருளை நாம் சாப்பிடுகின்ற போது
இதிலே என்ன என்ன அம்சங்கள் கலக்கப்பட்டிருக்கின்றன, அல்லாஹுவினால் அனுமதி அளிக்கப்பட்டவை மட்டும்தான் இதிலே கலக்கப்பட்டிருக்கின்றதா, அல்லது அல்லாஹ் தடை செய்த உணவுப் பொருட்களும் இதிலே கலக்கப்பட்டிருக்கின்றதா என்பதனை நாம் ஒவ்வொருவரும் கட்டாயமாக யோசித்து பார்த்து எம்முடைய அன்றாட உணவு விடயத்திலே கவனம் செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இதிலே நாம் கவனம் செலுத்தாமல் இருக்கின்ற போது அதன் மூலமாக ஏற்படக்கூடிய மிக பாரதூரமான விளைவுதான் எம்முடைய பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்காமல் போவது. எனவே நாம் ஒவ்வொருவரும் எமது அன்றாட உணவுகளுடைய விடயத்திலே இவை ஹலாலா அல்லது ஹராமா, அல்லாஹ் இதனை சாப்பிடுவதற்கு எனக்கு ஹலாலாக ஆக்கி இருக்கின்றானா அல்லது ஹராமானதாக ஆக்கி இருக்கின்றானா என்பதனை நாம் யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த உணவு விடயமாக அல்லாஹ் எதனையெல்லாம் ஹராமாக ஆக்கி இருக்கின்றான், எதனையெல்லாம் ஹலாலாக ஆக்கி இருக்கின்றான் என்று இஸ்லாம் எமக்கு பல்வேறுபட்ட தெளிவுகளை வழங்கி இருக்கின்றது. அல்லாஹ் எமக்கு ஹராமாக்கியவைகள் என்ன, அவன் ஹலாலாக்கியவைகள் என்ன என்பது சம்பந்தமாக இன்னும் பல்வேறுபட்ட அல் குர்ஆனிய வசனங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய நபிமொழிகளும் காணப்படுகின்றன. அவற்றை இன்ஷா அல்லாஹ் நாம் எதிர்வரக்கூடிய எமது பாட வகுப்புகளிலே பார்க்கலாம். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ